வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஏக்கர் 80 சென்ட்டுங்க. அந்த 4 ஏக்கர் 80 சென்ட்டுக்கு போகிற உண்டான வழி தான் இதுங்க. இது அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 அடிக்கு மேலே வருங்க. பக்கத்துலலாம் பாருங்கள், ஃபுல்லாக சுற்றியுமே வந்து நல்லா வெள்ளம் பண்ணிட்டு இருக்க ஏரியாங்க. இந்த லேண்டுக்கு நேர் ஆப்போசிட்லேயே வந்து நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் இருக்குதுங்க. மொத்தம் 480ங்க. இதே லேண்டுங்க. காடு ஒரே ஸ்கொயராக வந்துடுங்க. சுற்றியும் வந்து கிழுவா வேலிங்க. 4 ஏக்கர் 80 சென்ட்டுங்க. இந்த லேண்ட் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா, சாலக்கடையிலேருந்து ஒரு 9 கிலோமீட்டரில் இந்த லேண்ட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. பொருளூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் வரணுங்க. சாலக்காடு டு பொருளூர் மெயின் ரோட்லேருந்துங்க சும்மா ஒரு 200 மீட்டருக்கு மண் தடங்க அகலம் பார்த்தீங்கன்னா 30 அடிக்கு மேலே வருங்க. இப்போ நீங்கள் முதல்ல பார்த்தீங்களா, அதுதான் அதுக்கு உண்டான வழிங்க. காடு ஒரே மட்டமாக இருக்குங்க. இந்த லேண்டில் வந்து கிணறோ சர்வீஸோ எதுவும் கிடையாதுங்க. நம்ம வாங்கி தோட்டம் பண்ணுறதுக்கு அருமையான பூமிங்க. நல்லா செம்மண்ணுங்க. இந்த லேண்டுக்கு நேர் ஆப்போசிட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து வெள்ளாமை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மக்காச்சோளங்க, முருங்கைங்க, அவரை, வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாமே போட்டிருக்காங்க. இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து 25 லட்ச ரூபா சொல்கிறாங்க. வாங்கி தோட்டம் பண்ணுறதுக்கு அருமையான பூமிங்க. உள்ள இருக்கிற முள்ளெல்லாம் நம்ம தான் பிடிங்கிற மாதிரி இருக்குங்க. சுற்றியும் வந்து கிழுவா வேலிங்க 4 சைடுமேங்க. சாலக்கடையிலேருந்து 9 கிலோமீட்டருங்க. பொருளூர்லேருந்து 10 கிலோமீட்டருங்க. வடபருத்தியூர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் வரணுங்க. கட்டோட்லேருந்து பார்த்தீங்கன்னா 200 மீட்டருக்கு மண் தடம். அதோட அகலம் பார்த்தீங்கன்னா 30 அடிக்கு மேலே வருங்க. ஒரு கிணறு வெட்டி சர்வீஸ் வாங்கிட்டா 4 ஏக்கரை ஃபுல்லாக வெள்ளாம் பண்ணலாங்க. நல்லா தோட்டம் ஆயிருங்க. சுற்றியும் பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க. மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்துலேயேங்க, 200 மீட்டர்லேயே வந்துடலாங்க இந்த காட்டுக்கு. ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை 25 லட்ச ரூபாய்க்கு. மொத்தம் 4 ஏக்கரை 80 சென்ட்டுங்க.